எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்மளுடைய முன்னேற்றம் நம்ம கைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி அந்த முன்னேற்றம் ஒரு சில நேரங்களில் தடைப்படும் பொழுது அதுக்கு அடிப்படை காரணமாக அமையக்கூடிய நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறதும் அடங்கும். அப்படி நம்ம சொல்லக்கூடாத ரகசியங்கள் தான் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்தை அடுத்தவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். அப்படி அந்த முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தொடர் முயற்சி, தொடர் உழைப்பு இது எல்லாத்தையுமே நம்ம கொட்டி கொடுத்தாலுமே ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய மனசோர்வு இல்லை ஏதாவது ஒரு சில தடைகள் இது எல்லாமே காரணமாக அமையுது. இதை தாண்டி நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சில தவறுகளும் அடிப்படை காரணமாக அமையுது. நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம சரிவர கட்டுப்படுத்தி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மேற்கொள்ளக்கூடிய உழைப்பு முயற்சி இது அனைத்துக்குமே கை மேலே பலன் கிடைக்கும். அப்படி நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது எப்பயுமே நம்ம ஒரு முன்னேற்றப்படி ஏறுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனதளவில் ஒரு சின்ன சந்தோஷம் எட்டி பார்க்கும். அந்த சந்தோஷத்தின் பிரதிபலிப்பாக நம்ம செய்த முயற்சிகள், நம்ம போட்ட உழைப்பு, இதை பற்றி நிறைய விஷயங்கள் அனைத்துமே அடுத்தவர்கள்கிட்ட பகிர்வோம். இதை சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கேட்பவர்களுடைய மனநிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போட்ட உழைப்புக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத காட்டிலும் அவர்களுடைய கண் திருஷ்டி தான் பிரதிபலிக்கும். அவர்களுடைய பொறாமை மூச்சு, பொறாமை பார்வை இது அனைத்துமே ஒன்றுபடக்கூடிய காரணத்தால் நம்ம ஒரு படி மேலே ஏறும் பொழுது 10 படி சரிக்கு கீழே விழுவோம். அதனால் எப்பயுமே எக்காலத்திலையுமே நம்மளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இதை தாண்டி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறதும் நமக்கு நன்மை பயக்கும். அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாமா? பொதுவாக ஒரு மனிதனுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, அதை கொட்டி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். அதுலேயும் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, யாராவது நம்மளுடைய கஷ்டத்தை கேட்பாங்களா, காது கொடுத்து கேட்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் தான் மனசில் மேலோங்கும். அதுவே நெருங்கிய நண்பர்கள்கிட்டையோ இல்லை உறவினர்கள்கிட்டையோ நம்ம படக்கூடிய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது யாருமே நமக்கு கை தூக்கி விடுவதற்குண்டான விஷயங்களை சரிவர சொல்ல மாட்டாங்க. 100ல் ஒருத்தர் கை தூக்கி விடுவதற்குண்டான விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த கஷ்டம் தேவைதான் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுவாங்க. அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா கூட நமக்கு ஒரு விதமான மன திருப்தி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வீட்டு கஷ்டங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. நம்ம அடுத்தவர்கள்கிட்ட சொல்லி ஆதங்கப்படக்கூடிய அந்த குறித்த நேரத்தில் நம்ம கஷ்டத்துலேருந்து எப்படி வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சாலே போதும், கட்டாயம் வழி பிறக்கும். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் பின்பற்றக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட சடங்குகளாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், இல்லை கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறித்த அனுபவங்களாக இருக்கட்டும், அதை யாரிடமுமே சொல்வது அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். கடவுள் நமக்காக ஏற்படுத்திய அனுபவங்கள் அப்படிங்கிறத நம்ம உணரதான் வேணுமே தவிர அது அடுத்தவர்கள்கிட்ட சொல்வதால் நமக்கு எந்த நன்மையும் பயக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் அடுத்தவர்களுக்கு செய்ய முடியாத நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது நமக்கு திருஷ்டியாக மாறும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லவே வேண்டாம். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான குறிப்பு, எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய உடல்நிலை குறித்த ரகசியங்களை பற்றியோ இல்லை நம்ம வீட்டு உறுப்பினர்களுடைய உடல்நிலை குறித்த ரகசியங்களை பற்றியோ அடுத்தவர்களிடம் சொல்வது அப்படிங்கிறத செய்யாதீங்க. நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அடுத்தவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய திருஷ்டியின் காரணமாக ஏதோ ஒரு உடல்நிலை சோர்வானது ஏற்படும், இல்லை ஏதோ ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் எக்காரணம் கொண்டும் இதை சார்ந்த விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்வது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம், எப்பயுமே நம்மளுடைய லட்சியங்களை அடுத்தவர்களிடம் சொல்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஓரிரு ஆண்டுகளில் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லட்சியம் அடையிற வரைக்குமே அடுத்தவர்களிடம் இந்த குறித்த விஷயத்தை பற்றி பேசுவது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. நிலம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை நகைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வைத்திருந்தாலோ அந்த இலக்கை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சியோடு பின்பற்றும் பொழுது மட்டும்தான் நடக்கும். அடுத்தவர்களிடம் சொல்வதால் எந்த ஒரு பயனும் கிடைக்காது. இப்போ நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் பணம் கொடுத்து உதவியோ இல்லை ஏன் அவ்வளோ வருட காலங்கள் காத்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முனைப்போடு வந்து செய்யக்கூடியவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்குமே பெருமளவு இருக்கிறது கிடையாது. அதனால் சொல்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க.
அடுத்தது 5வது முக்கியமான விஷயம், எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய எந்த ஒரு ஆடம்பர பொருளாக இருந்தாலும் அதை அடுத்தவர்களிடம் சொல்வது அப்படிங்கிறது செய்யாதீங்க. எப்படி தான் இவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை அடுத்ததாக நம்மளால் ஏன் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கப்படுவாங்க. நம்மக்கிட்ட பேச்சும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்தும். நம்ம சந்தோஷமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை வாங்க தான் செய்வோம். அப்படி அந்த பொருட்களை வாங்கி அடுத்தவர்களிடம் சொல்லி அதனால் ஏற்படக்கூடிய திருஷ்டியால் வீண் மன உளைச்சலோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு ஆட்கொள்ள வேண்டாம். அதனால் கட்டாயம் இந்த ஒரு தவறை நீங்கள் செய்யாதீங்க. அடுத்ததாக 6வது முக்கியமான குறிப்பு, நம்ம வீட்டுக்கு ஒரு சில குறிப்பிட்ட மளிகை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை காட்டிலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கும். அப்படி கூடுதலோ குறைவோ எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு அதுவும் நம்ம வீட்டு உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துக்கு மேம்படக்கூடிய விதத்தில் பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய மளிகை பொருட்களை எவ்வளவுக்கு வாங்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களிடம் சொல்வது அப்படிங்கிறது செய்யாதீங்க. அதே போல் வீட்டுக்கு வருகை தரக்கூடியவங்க குறிப்பிட்டு சமையலறையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமையலறையில் நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய டப்பாக்களை திறந்து காட்டுவது இல்லை திறந்த நிலையில் விட்டு வைப்பது, இந்த மாதிரியான தவறுகளை எப்பயுமே செய்யக்கூடாது. அடுத்ததாக 7வது முக்கியமான குறிப்பு, எப்பயுமே யார்கிட்டையுமே உங்கள் வீட்டில் எவ்வளவு பண இருப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே கூடாது. நகைகள் எவ்வளவு வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த நகை கணக்கையும் அடுத்தவர்களிடம் சொல்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. நகை இருக்கோ இல்லை நீங்கள் அடகுல வைத்திருக்கிறீங்களோ எப்படி இருந்தாலும் சரி, இருந்தால் மட்டும்தான் சொல்லணும்ட்டு கிடையாது. ஒருவேளை நீங்கள் அடகுல வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மன உளைச்சலின் காரணமாக அடுத்தவர்கள்கிட்ட நகைகள் இவ்வளவு இருந்துமே என்னால் போட்டு அழகு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவது, இந்த மாதிரியான செயல்களில் எக்காரணம் கொண்டும் ஈடுபடாதீங்க. ஒரு பண இருப்பு நம்மக்கிட்ட எப்பயுமே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுது ஒன்று அதை கடன் கேட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், இல்லை இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே சரி, அது நமக்கு நன்மை பயக்காது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த குறித்த விஷயத்த சொல்லவே கூடாது. இப்போ நம்ம ஓரளவுக்கு 7 முக்கியமான குறிப்புகள் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த குறிப்புகளை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எது நம்ம அடுத்தவர்கள்கிட்ட பகிரணும் பகிரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான தெளிவாக இந்த பதிவு உங்களுக்கு அமைந்திருக்கும். இது நாள் வரைக்குமே ஏன் தான் நமக்கு முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க இனி வரக்கூடிய நாட்களில் நான் சொன்ன விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டு பாருங்கள். உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டுமே உங்களுடைய முனைப்பும் உங்களுடைய சிந்தனையும் இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியால் கட்டாயம் நீங்களும் வெற்றியின் உச்சத்தை அடையலாம். கொஞ்சம் நம்ம யோசித்து செயல்பட்டாலே போதும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம எப்பயுமே அடுத்தவர்கள்கிட்ட சொல்லவே கூடாத ஒரு சில குறிப்பிட்ட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது நாள் வரைக்குமே நமக்கு முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க இனி வரக்கூடிய நாட்களில் நான் சொன்ன விஷயங்களை பின்பற்றி கண்டிப்பாக வாழ்க்கை செழிப்படுவதற்குண்டான வழியை நீங்களே வகுத்து கொள்ளலாம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.